கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னும் சோகமா இருக்கீங்களா? நமக்கு ஆண்டவர் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இறந்து எல்லாரும் துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன். இன்னைக்கு அந்த சிலுவை மரணத்தை அதில் ஆண்டவர் செய்ததான காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது காரியங்களை ஆண்டவர் கொடுத்து அந்த சிலுவை தியானத்தை தியானிக்க வைத்து நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரம் தான். நம்ம 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சில வருடங்களில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்று கொடுத்தாங்க. ஒவ்வொன்று கொடுக்கும்போதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு மொத்த 7 நேற்று நைட்டு 10 மணிக்கு சொன்னாங்க. 9:30க்கு நீ தான் இன்னைக்கு என்ன செய்யணும்? 3 வார்த்தை பேசணுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ திருப்பி வந்து அடுத்த நாளையும் சேர்த்தே பேசிடுன்ட்டாங்க. ஆனால் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? எல்லாரும் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம். எந்திரிச்சாச்சா? எல்லாரும் ஒரு சின்ன பாட்டு பாட போறோம். சரியா? நல்லா கை தட்டி என் கூட இணைந்து சேர்ந்து பாடுங்க. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். எல்லாம் கை தட்டி பாட போறோம். சந்தோஷமா சிரிச்சுட்டு நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நல்லா ஒரு சின்ன கோரஸ் தான், ரொம்ப பாட போறது இல்லை. மேலே உயரே உயரே பரப்பேன்னு சொல்லும்போது எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்ன செய்யணும்? கை தட்ட போறோம். மேலே கை தட்ட போறோம். ஓகேவா? ரெடி? 1 2 3 பாடலாம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம். சந்தோஷத்தோடு உயரங்களில் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். கரங்களை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுமா? உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். என் சிறையிருப்பின் நாட்கள், என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்களும் முடிந்து போனது. சொல்லுமா? என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். சொல்லுமா? விசுவாசத்தோடு இன்னும் சத்தமா. சிறகடித்து பறந்திடுவேன். கடைசியாக மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 நல்ல கரங்களை தட்டி பக்கத்துல இருக்கிறவங்க கடங்களை கொடுத்து நம்ம ஆண்டவர் உயரத்துல ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்து கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட். எல்லாருமே அப்படி நல்லா இருந்தீங்க. இப்போ எல்லாரும் என் கூட அவைலபிளா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம 7 வார்த்தைகளை தியானிக்கலாம். சிலுவையில் இயேசு சொன்னதான அந்த 7 வார்த்தையை கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில் அதை ரொம்ப புனிதமாக, ரொம்ப ப்ரெஷியஸாக அந்த 7 வார்த்தையை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு அந்த கடைசி நேரத்தில்
பேசின அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் தியானிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் ரொம்பவும் விசேஷமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு வந்து கடைசி நாட்களில் அந்த சிலுவை மரணத்தில் சாக போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு தண்டனை, ஒன்றுமே செய்யாத ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது, இப்போ நமக்கு ஒரு ஒன்றுமே செய்யாததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எந்த வார்த்தையுமே என்ன செய்யாது, வராது. திட்ட தான் செய்வோம், அப்படி தானே? திட்டம் மட்டும் தான் செய்வோம். அவங்க மேலே விரோதம் தான் வரும், அவங்க மேலே பகை தான் வரும். அவங்கள நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவங்க எனக்கு பண்ணிட்டால, இவளுக்கு நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், இப்படி தான் நமக்கு ஒரு யோசனை தோணும். அப்படி தானே? நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மனுஷனாக இருக்கிற நமக்கு இப்படி தான் வரும். ஆனால் இதெல்லாம் இல்லை, இப்படிலாம் கிடையாது. ஆனால் இயேசு வந்து அதற்கு மாறாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த 7 வார்த்தையில் அதற்கு மாறாக அவர் பேசியிருக்கிறார். அதுதான் நம்ம இந்த நாட்களில் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 7 வார்த்தையிலையும் 7 அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7 வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம கடைபிடித்தோம் என்றால், இயேசு எப்படி சிலுவையில் வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். முதலாவது வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அறிந்த பிரகாரமாக முதலாவது காரியத்தில் நம்ம மன்னிப்பை குறித்து என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரிந்ததான ஒன்று. எனக்கு தெரியாதா? மன்னிப்புனா ஃபர்கிவ்னஸ். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தெரியும்ல, மன்னிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி மன்னிக்கிறதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தெரியும் நம்ம மன்னிக்கணும், அவங்கள மன்னிக்கணும்னு தெரியும். ஆனால் முழு மனசாக மன்னிக்க தெரியாது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த முதலாவது வார்த்தையை வைத்து கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் மன்னிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் தெரிந்தோ தெரியாமலோ என் ஜபம் உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்கிறோம். நம்ம மற்றவங்க தவற மன்னிக்கிறோமா? மற்றவங்க நமக்கு செஞ்ச தவற மன்னிக்கிறோமா? வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பதில்லை. ஹல்லேலூயா. கொலைசேயர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு ஒருவருக்கொருவர் குறைபாடு உடையவர்களாய் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ மத்தேயுல பேதுரு கேட்கும் பொழுது, மத்தேயு 18வது அதிகாரத்தில் 21-22 சொல்லும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு சொல்றாரு, 7 தரம் மாத்திரமல்ல 77 தரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 × 7 ஒரு பக்கம் இருந்தாலும் 70 அடுக்கு 7 அப்படின்னா என்னது? இப்போ 70 × 7 சொன்னால் 210 முடிஞ்சிடும். 7 7 49 490 முடிஞ்சிடும். 70 7 அடுக்கு அப்படின்னா அன்கவுண்டபிள். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ தரம் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும் சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பை குறித்து சிம்பிளான ஒரு காரியம் தான். நான் பெரிய பிரசங்கமே நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு மனதில் ஆழமாக பதியக்கூடிய அந்த மன்னிப்பை உங்கள் இருதயத்தில் போடுறேன். நம்ம மற்றவங்களுடைய கர்த்தர் எப்படி நம்முடைய பாவங்களை நான் என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல என்னுடைய கடன்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த பரமண்டல ஜபத்தில் முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல மற்றவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் அநியாயம்தான், அக்கிரமந்தான், நமக்கு பிடிக்கலதான், நமக்கு விரோதமாக தான் செஞ்சிருக்கிறாங்க, ஆனாலும் அதை மன்னிக்க வேண்டும், அதை முழு மனதோடு மன்னிக்க வேண்டும். அதாவது வெளிப்பிரகாரமாய் வாயினால நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. வாயினால மன்னிச்சிட்டேன், அவங்கள குறித்து எனக்கு எதுவுமே மனசில் இல்லைன்மோ, ஆனால் இல்லை, மனசுக்குள்ள
உள் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம என்ன செய்வோம், புழு புழுன்னு வருவோம். அப்போ ஆண்டவரும் வெளி மனசாக தான் மன்னிச்சிருக்கிறாரு, உள்ள நம்மளை குறித்து நான் சொல்லலை எதுவுமே. அப்போ வந்துட்டு நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது முழு மனதாக மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ போகிறோம். அந்த மன்னிப்பு இல்லாமல் சிறு கசப்போடோ சிறு பகைகளோடோ வைராக்கியத்தோடு வாழ்ந்தோமே என்றால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறதே நம்ம எங்கே போகிறதுக்கு தான், பரலோகத்துக்கு போகிறது. அதான் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். எவர்களை? இயேசுவை சிலுவையில தூக்கி போட்ட, அவரை சாவுக்கு ஒப்பு கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையும் மன்னிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை விடவா நமக்கு செய்தவர்கள் பெரிய துரோகம்? ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவே அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் மன்னிக்கும் போது, நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க, நம்ம கணவராக இருக்கட்டும், நான் எதுக்கு கணவர் அப்படின்னு சொல்கிறேன்னா, சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் விளாட்டாக சொன்ன ஒரு வார்த்தையை கூட மன்னிக்க முடியாத ஒரு அவ்வள நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விளாட்டாக சொன்னாலோ இல்லை மனசில் ஒன்றை வச்சு சொன்னாலோ எல்லாத்தையும் மன்னிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கணவராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை மருமகளாக இருக்கட்டும், இல்லை மாமியாராக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேளுங்க. அப்பா, நான் என்ன அவங்க எனக்கு விரோதமாய் பேசினாலும் மன்னிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க அப்படி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சுவாபத்தை ஆண்டவர் தீயை போட்டு கொளுத்தி எரிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் அந்த மன்னிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அது நமக்கு ஜென்ம சுவாபம்னா நம்ம அப்பாவோட குணமாக இருக்கும், அம்மாவோட குணமாக இருக்கும், இல்லை நம்ம பின்னாடி நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருப்போம் பாருங்க, அவங்களுடைய குணமாக இருக்கும். அதுதான் ஜென்ம சுபாவம். அப்போ ஆண்டவர்ட்ட, அப்பா நான் மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தையும் கிருபை எனக்கு தாங்க அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்து மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு கொடுப்பார். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தப்பிதங்களையும் குற்றங்களையும் அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கின இயேசுவே அவ்வளோ கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு அந்த கையில் ஆணிலாம் குத்தப்பட்ட நிலைமையிலே ஒருத்தரை மன்னிப்பாரை என்றால் நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தையினுடைய விலையேற பெற்ற அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இன்று நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் ஒன்றுமே பாவம் செய்யாத இயேசு தொங்குகிறார். பக்கத்தில் ஒரு 2 அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், கள்ளன். 2 கள்ளன் பக்கத்தில் என்ன செய்கிறாரு இருக்கிறாங்க. அதில் ஒரு கள்ளன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் பரதேசிக்கு போனால் என்ன செய்யுங்க நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இன்று நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. இதில் என்ன குறிக்கிறது அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 3:16வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே அவரை தன் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. பாருங்க, கடைசி நிமிஷத்துல அந்த கல்வன் அவ்வளவு தப்பு பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துலயும் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நமக்கு இன்னும் எத்தனை நாளோ நிறைய நாளோ கொஞ்ச நாளோ எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு ரட்சிப்பில் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்மளும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளேயே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மறந்துடக்கூடாது. அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்பவுமே நம்ம மைண்டில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் தான் செய்யணும், தவறு செய்யக்கூடாது, அவருக்கு பிரியமான வழியில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிந்த அளவிலோ நம் மனது அளவிலோ இல்லை நம்ம வாயில பேசுகிறதுல எப்பவுமோ இந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் கடைசி நேரத்தில் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்குலாம் ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? நம்ம எல்லாரும் நல்லவங்களா? இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிருபையினால உங்களுடைய விசுவாசத்தையும் சேர்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை
பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்லன்னு சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ரட்சிப்பு அவருடைய கிருபையினால கிடைத்தது. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு வராது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சங்கீதம் 62:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா தேவனை பற்றி அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்னன்னா, நம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுதான் இரட்சகர் என்பதை நம்பி நம் வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. இன்னொரு நேரம் சொல்ற, ரட்சிப்பு என்பது மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்தான் இரட்சகர் என்று நம்பணும். அதுக்கப்புறம் நம்முடைய வாயினால இயேசுவை அறிக்கையிடுவது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். நமக்கு கிடைத்ததான மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவது என்ன வார்த்தை சொன்ன? ஷார்ட்டா சொல்லிடலாம், மன்னிப்பு. ரெண்டாவது ரட்சிப்பின் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். மூணாவது பார்க்கும்போது யோவான் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி 2 பேரும் அந்த உறவை குறித்து, ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. அந்த உறவின் ஒரு அர்த்தத்தை, உறவு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் நிரூபித்து காட்டினார். ஹல்லேலூயா. உறவு என்று சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு முக்கிய அடித்தளம் என்னது? ரிலேஷன்ஷிப். உறவுனா அதை கட்டுவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான காரியம் என்னது? அன்பு. ஹல்லேலூயா. அந்த உறவை நம்ம பாதுகாக்கணும், அதை கட்டணும், அதை மேம்படுத்தணும், அதை சரியா நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டியது மிக முக்கியமானது அன்பு. ஹல்லேலூயா. அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு கோபம் கொள்ளாது, சினமடையாது, தற்பொழிவை நாடாது. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் அன்பு இருக்கா? அன்பு இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ 1 கொரிந்தியர் 13 நீங்க இன்னும் 2 நேரம் மனப்பாடம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். என்கிட்ட அன்பு இருக்குன்னா எனக்குள்ள கோபம் இருக்கா, சினம் வருதா, தீங்கு நினைக்கிறேனா, தற்பொழிவு நாடுறனா, எனக்குள்ள பெருமை இருக்கா? அதில் பாருங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் நீங்க அன்பு இருக்குன்னு சொல்றவங்களா இதுல மார்க் போடுங்க. எத்தனை மார்க்? ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மார்க் போட்டா எத்தனை மார்க் வருதுன்னு நீங்க உங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுவோமே என்றால், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப், தாய்கிட்ட அவருடைய இயேசுவினுடைய தாயை சீசன்ட்ட என்ன செய்றாரு, ஒரு மகன் அப்படின்னு ஒரு உறவை கற்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இறந்த உடனே அந்த உறவு முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், அம்மா மகன் உறவு முடிஞ்சிட்டு அப்படின்னு காட்டாம, இல்ல உறவு இன்னும் முடியல அப்படின்னு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம், நம்ம வசிக்கிறதான தெருவாக இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் உறவு அறுபடாத அளவிற்கு ஹல்லேலூயா அன்பினாலே அந்த உறவை என்ன செய்யணும், கட்டி அணைக்கணும், கட்டி மேம்படுத்தணும். ஹல்லேலூயா. உறவை கட் பண்ணுறது ஈஸி தானே? ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். எப்படினாலும் தூக்கி போ, எதுக்கு போட்டுக்கிட்டு போ, அவட்ட வம்பு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சீக்கிரமாக என்ன செய்யலாம், உறவை தூக்கி போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சிலுவையில் 3வது வார்த்தையாக ஒன்று என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு, உறவு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம முக்கியமானது அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும். அப்போ உறவில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக அதை என்ன சொல்கிறது,
மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு விரோதமாக நிறைய வார்த்தைகளை சொல்லி அவதூற சொல்லி குற்றச்சாட்டுகளை வச்சு அவளால் தான் என் குடும்பம் இப்படி ஆயிட்டு அப்படி சொன்னாலும் அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்ம எல்லாத்தையும் தாங்கணும். ஏன்னா அவர் சிலுவையில் சொல்லிட்டாரு, உறவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்பு இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அப்போ சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. சகிக்கணும். நமக்கு விரோதமாக எவ்வளோ வார்த்தைகள், அதை நம்ம கேட்கவே முடியாத வார்த்தைகள், நம்ம இப்படி கிடையாதே, ஆனால் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி நமக்கு விரோதமாக அவதூறு பண்ணா கூட அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. சகலத்தையும் நம்பும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வீட்டில் போய் முதல்ல இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அன்பை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலும் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. விசுவாசம் நம்பிக்கை நமக்கு வேணும், ஆனால் அன்பு தான் என்னது பெரியது. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது அந்த இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த உறவை குறித்து, அந்த புனிதமான உறவு, அந்த அன்பை குறித்து அழகா அதில் வெளிப்படுத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 4வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. மன்னிக்கணும், ரட்சிக்கிறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அன்பு, உறவை குறித்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவர் போன அந்த பாதையில் வேதனையும் அவர் அனுபவித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது, ஏலி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சில நேரம் நம்ம சொல்கிறோம்ல, சில காரியங்கள் நம்மளால தாங்க முடியல, ஏன்பா இந்த லைஃப் எனக்கு வாழவே பிடிக்கலன்னா, எப்படியாவது மாறிடும், இது மாறிடும், இன்னைக்கு மாறிடும், இன்னைக்கு என் கணவர் மாறிடுவார், இன்னைக்கு என் மனைவி மாறிடுவாங்க, இன்னைக்கு என் பிள்ளைகள் மாறிடும் சொல்லிட்டு எவ்வளவோ ஒரு சகிச்சு, எல்லாத்தையும் சகிச்சு, அடியெல்லாம் வாங்கி, உதையெல்லாம் வாங்கி எவ்வளோ சகிச்சு மாறிடணும். கடைசியில் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் வந்து நிற்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே உங்களை தானே நான் தேடுறேன். எல்லாருக்குமே அந்த பாதையில் கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. போகாதவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்ட் மட்டும் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தமான, அதாவது குடும்ப லைஃப்ல மட்டும் கிடையாது, எல்லாம் சுற்றி இருக்கிற நிறைய நெருக்கத்துல, ஏன் ஆண்டவரே இந்த பாதையை எனக்கு அனுமதிச்சிங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேனே, நான் இப்படிலாம் இருக்கனே, மாறாதா. அதே போல இயேசுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, என் தேவனே ஏன் என்னை கைவிடு. ஒரு வேதனையின் ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. 4வது அந்த வேதனையின் பாதையும் அவர் கடந்து போகிறார். ஏன் தெரியுமா? சிலுவையில இயேசு என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இந்த வேதனையின் பாதையில கடந்து போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. என்னால முடியலப்பான்னு ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அப்ப உங்க கரத்தை பிடித்து நான் உனக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் கையை பிடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. அதுவரை என்னால முடியும் ஓடுவோம். சரி, நீ ஓடுற வர ஓடிக்கிட்டே இரு. எப்போ முடியலன்னு சொல்றியோ அப்போ உன் கையை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பிடிச்சிக்கிறேன்னு ஆண்டவர் கொஞ்சம் ஓட விடுவார். நம்மளும் எவ்வளோ தூரம் தான் ஓடுவோம், தனியை குடிச்சு ஜோமணி ஓடுவோம். ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா நம்மளை அனைத்து அவருடைய கரத்தினாலே நம்மளை பிடித்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் அவைலபிளாக இருக்கீங்களா? என் கூட அவேக்கா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உண்மையாகவே சிலுவையில் அந்த இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமான அந்த வார்த்தையை வச்சு வித்தியாசமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதாகமம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னைக்குமே அது பழசாவே இருக்காது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 நீங்கள் டெய்லி வாசித்தா கூட டெய்லி அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் கூட பேசுவார். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த 7 வார்த்தைகள் மூலமாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற மனிதர்களாய் பிறந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு திடனா இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நமக்கு திடனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, இந்த வேதனையின் பாதையை, இந்த துன்பத்தின் பாதையை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லாரும் அறிந்ததான ஒன்றுதான். அது என்னது? ஜபம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது வேதனையை எதிர்கொள்ள ஜபம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது துன்பங்கள், சகிப்புத்தன்மை, அந்த குணத்தை, அந்த நம்பிக்கையெல்லாம் தருகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வேதனையின் பாதையில அந்த துன்பங்களையும் அந்த நம்பிக்கை நமக்கு வர்றதையும் துன்பத்தை சகிக்கிறதையும் அவர் ஜபத்தின் மூலமாய் நமக்கு அந்த பலனை கொடுத்து கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில வேதனையை அனுபவித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில வேதனை வந்த உடனே நமக்கு இது அவ்வளவுதான், வேதனையோட நம்ம மறைஞ்சிருவோம், வேதனையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும், வேதனையோட நம்ம மறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சிலுவையில இயேசு வேதனையின் பாதையில கடந்து போய் தான் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நீங்க அறிந்து கொள்ளணும், இயேசு சிலுவையில வேதனைப்பட்டார், துன்பத்தை அனுபவித்தார். நானும் இந்த பாதையில போறேனா, இதன் மூலமா ஒரு வெற்றி எனக்கு இருக்கிறது, இதன் மூலமா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இதன் மூலமா எனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 5வது வார்த்தையை பார்க்கும் பொழுது யோவான் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 28வது வசனத்திலும் வாசிப்போம். ஹல்லேலூயா. 5வது வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது இதுல நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது அவர் சொன்னதான அந்த நம்ம நார்மலா அதை யோசிக்கிறோம்னா அவருக்கு அந்த இடத்துல தாகம் எடுத்துச்சு. ஹல்லேலூயா. தண்ணி கேட்டாங்க. ஹல்லேலூயா. தாகத்துக்கு தண்ணி தருவாங்கன்னு சொல்லி தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் இயேசுவா இருக்கிறதுனால அவருக்கு அற்புதம், அந்த இடத்துல தண்ணி கொண்டு வர்றது, தாகம் தணிக்கிறதுலாம் ஈஸியான காரியம் தானே. ஹல்லேலூயா. இப்போ இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து இந்த கல்லெல்லாம் அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும், உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி பிசாசு சொன்னான். அப்போ ஆண்டவரால் அந்த கல்லை அப்பங்கள் ஆக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு அந்த மத்தேயில சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு செவி கொடுக்கல. அவரால் அந்த கல்லை அப்பங்களாக்க முடியும் தான், ஆனா பிசாசுக்கு அவர் செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்படி சொன்ன இயேசு சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவரால் அவர் தாகத்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தண்ணீரால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினால் அந்த தாகத்தை தணிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல இந்த தாகமா இருக்கிறேன்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோம்? தியானிக்கும். ஏன் அந்த தாகம்? அது பார்க்கும் பொழுது அவருக்கு உண்மையாகவே அதுல ஆத்தும தாகத்தை அதுல குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஜீவ தண்ணீர் மேல பசிதாக இருக்கணும். அதே போல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா. சங்கீதத்துல 42வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் மேல. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது அந்த அபிஷேகத்தெல்லாம் கேட்கிறோம். ஆண்டவரே, அந்த அபிஷேகம், ஜீவ தண்ணீர் உள்ள அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அது கணுக்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நம்முடைய ஜீவ தண்ணீர் அந்த அபிஷேகத்துல நான் மூழ்கி மூழ்கி நிரம்பணும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை இந்த இடத்துல மென்ஷன் பண்றதை பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கொடுக்கிறதான அந்த தண்ணீர் நமக்கு தந்தார்னா ஒரு காலமும் தாகமே வராது. அது என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர், அபிஷேகம் என்கிறதான ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ தண்ணீர் மேல ஆசையா இருக்கணும். எப்படி ஒரு நாள் தண்ணி குடிக்காம வாழ்ந்தா நம்ம வாயெல்லாம் வறண்டு போயிடும், தொண்டெல்லாம் வறண்டு சாகுற நிலைமை கூட என்ன செஞ்சிரும்? வந்துடும். தண்ணி இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஆனா அதை காட்டிலும் மேலானது ஜீவ தண்ணீர். நம் வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு, ஹல்லேலூயா, வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரிப்பதற்கு, வாழ்க்கையில உயர்ந்த இடங்களை அனுபவிப்பதற்கு ஜீவ தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுல சொல்லும் பொழுது அந்த தாகமா இருக்கிறேன், மத்தேயில 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஏற்கனவே சொன்ன போல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லப்படுது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய இடம் இயேசுவின் சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தாகத்தை குறித்து நம்ம ஆழமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, ஜீவ தண்ணீர், அந்த ஆத்தும தாகம். மானானது நீரோடுகளை வாஞ்சிக்கிறது போல நம்மளும் அவருடைய சமூகத்துல எப்பவும் நம்முடைய ஆத்துமா, மாம்சம் பலவீனமானது தான். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சத்துல கைவலி இருக்கும், கால்வலி இருக்கும், முதுகுவலி, வயிறு வலி, தலைவலி, எல்லா வலியும் வரும். ஆனால் ஆவி உற்சாகமா இருக்க வேண்டும். ஆவியில பலன் உள்ளவர்களா இருக்கணும். ஆவியில ஒரு நாளும் நம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆவியில நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா தன்னாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஹல்லேலூயா. தன்னாலே உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நல்லா அற்புதமா நடந்துச்சே, இப்போ அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை சில நேரம் யோசிக்கிறீங்கன்னா நீங்க நினைங்க, நான் ஆத்துமாவில சோர்ந்துட்டேன், ஆத்துமா எனக்குள்ள சோர்வடைந்து விட்டது. ஆத்துமா எப்பொழுதும் பலனாயிருக்கணும், ஆவியில பலனாயிருக்கணும். ஹல்லேலூயா. மாம்சம் பலவீனமானத வசனமே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில ஆத்துமாவில் உற்சாகமாய் டெய்லி முழங்கால் படிக்கிட்டு அபிஷேகத்துல நிரம்பி, அப்பா அந்த ஜீவ தண்ணீரே ஆவியானவரை எனக்குள்ள வாங்க, வற்றாத நதியா வாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா ஒரு நாள் வறண்டு போயிடக்கூடாது, தண்ணீர்னால செழிப்பா இருக்கணும். என் ஆத்துமா செழிப்பா இருக்கும் பொழுது நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், புத்துணர்ச்சி. ஹல்லேலூயா. அடுத்தடுத்து என்ன செய்ய வேணுங்கிற தரிசனம், திட்டம் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின் வழியில நடக்க முடியும். அந்த தாகம் எப்பொழுதுமே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் அந்த தாகத்தினால நிரப்பிட்டார்னு வைங்க. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் உயரத்துல ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு வேணும்னா கூட, சின்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணா கூட அப்பா அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல நம்மளும் தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த 6வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவான் புஸ்தகத்துல 19வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லி வெற்றி, அவருக்கு ஜீவன் போனதுதான். ஆனா முழு உலகத்தின் பாவங்களையும் அந்த இடத்துல ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த முடிந்தது, அவர் இறந்துட்டாரு, அது ஒரு பக்கம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட, ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் ஜீவனை விட்டார்னா, சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு, நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய மீறுதலுக்கு, ஹல்லேலூயா, பாவ கடனை முழுமையாக அது செலுத்தப்பட்டதையும், இரட்சிப்பின் திட்டம் பூர்த்தியானதையும், புதிய உடன்படிக்கை தொடங்கியதையும் அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவ கடனுக்காக அவர் தன்னுடைய சிலுவையில ஜீவனை விட்டார். அது மாத்திரமல்ல, இரட்சிப்பின் திட்டம் அந்த இடத்துல நிறைவேறினது, புதிய உடன்படிக்கை தொடங்கியது. ஹல்லேலூயா. அதுதான் அதற்குரிய அர்த்தம். ஹல்லேலூயா. கடைசியாக 7வது வார்த்தையை சொல்லும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கடைசியாக முடிந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைத்து தான் அவர் என்ன செய்யறாரு, மரிக்கிறார். இன்னைக்கு கூட அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அவங்க அடிச்சதுனால, முள்முடி சூட்டினதுனால, ஆணியெல்லாம் கையில அடிச்சு விழால ரத்தம் வருதா இல்லை குத்தி பார்த்து, அதுக்கு அந்த காலில் ஆணி அடிச்சு தலையில முள்முடி சுட்டி அந்த ரோட்டோரமா அடிச்சுட்டு போகும்போதெல்லாம் அவர் சாகலை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு சில பேர் ஒரு அடி அடிச்சாலே விழுந்துடுறாங்க, அடியிலேயே நிறைய பேர் செத்துடுறாங்க, கழுத்து நெரிச்சா செத்துடுறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு அடிகள், நீங்க நிறைய அந்த ஜீசஸ் அந்த காட்சிகள், படக்காட்சிகள் பார்க்கும் பொழுது அது ஒரு கிரியேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும் பொழுது, வசனத்தோடு ஒப்பிடும் பொழுது எவ்வளவு அடி. ஹல்லேலூயா. அதுலலாம் அவர் சாகலை. கடைசியாக ஆண்டவர் அவர் மேல வைத்ததான அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த சித்தம் நிறைவேறும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் முடிந்தது என்று சொல்லி, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் போகிறது. ஹல்லேலூயா. அடிச்சதுனால சாகல, அவருடைய பிதாவின் சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு, சரண்டர் ரொம்ப முக்கியமானது.
ஹalleluya. எப்பெல்லாம் அப்பா சமூகத்துக்கு நீங்க வர்றீங்களோ, எப்பெல்லாம் சபைக்கு வருகிறீங்களோ, எந்த ஜெபமா இருந்தாலும் இல்ல வீட்ல வச்சு நீங்க ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும், முதலாவது 2 கரத்தை உயர்த்தி, அப்பா நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு நான் தந்துடுறேன், நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹalleluya. ஒப்பு கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறது. ஹalleluya. ஒப்பு கொடுத்தல்னா என்னது? மனப்பூர்வமாய் வெறும் கீழ்ப்படிதல் கிடையாது. ஹalleluya. இன்னைக்கு எல்லாரும் 9 மணிக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை வந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாரும் அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஹalleluya. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. ஹalleluya. அதுதான் நம்ம ஆண்டவர் வேத வாக்கியங்கள்ல இப்படி நடக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது. ஹalleluya. எல்லா ஹalleluya. இந்த உலகத்துல வாழ்வதற்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஹalleluya. அசுத்தம் நிறைந்த உலகத்துல அழிந்து போகிற விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, திருட்டு, அக்கிரம, அநியாயம் பெருகியிருக்கிற உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. அப்ப கர்த்தருக்கு நம்மை முழுமையா அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. மேலும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நான் எதுக்கு அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஹalleluya.